கிளாஸ்ல என்ன சொல்கிறாங்க என்ன பேசுகிறாங்க எனக்கு சுத்தமாக புரியாது. ஃபஸ்ட் ரோல உட்காந்துருப்பேன், இருந்தாலும் புரியாது. இயரிங் எய்ட் இருக்கிறது வந்து அது போட்டதுனால எனக்கு மற்றவங்க என்னென்னு நினைப்பாங்கிறது ஒரு பயம். அதனால இயரிங் எய்ட் நான் போட மாட்டேன்னு சொன்னேன். கம்ப்ளைண்ட் பண்ணால் எந்த சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ ஒரு க்ரோத் மைண்ட் செட்டு, அந்த மைண்ட் செட் கொண்டு வந்ததுனால தான் என்னால் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது சமாளிக்க முடியுது. எதில் எனக்கு மோஸ்ட்லி ஸ்ட்ரகிளாக இருக்கும் அதில் தான் நான் இப்போ ஒர்க் பண்ணுறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். தைரியமாக இருந்தால் தான் ஒரு வேலை நடக்கும். தைரியம் இல்லைன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் தட் வே. எனக்கு 6 வயசு இருக்கும்போது எனக்கு வலது காது இடது காது சுத்தமாக கேட்காம இருந்தது. அப்போ வந்து எனக்கு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் பையனு சாரி காது கேட்காது அந்த மாதிரி விஷயம் சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இயரிங் எய்டு நான் போட மாட்டேன், எந்த சப்போர்ட்டுமே நான் எடுத்துக்க மாட்டேன். அப்போவே நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து இயரிங் எய்டு இருக்கிறது வந்து அது போட்டதுனால எனக்கு மற்றவங்க என்னென்னு நினைப்பாங்கிறது ஒரு பயம். அதனால இயரிங் எய்டு நான் போட மாட்டேன்னு சொன்னேன். என்னுடைய பெயர் சிவச்சன் சங்கரன். நான் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். நான் வந்து படித்தது எல்லாமே நார்மல் ஸ்கூலு, நார்மல் காலேஜு, கார்ப்பரேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன். அப்படி ஒர்க் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் வந்து சின்ன வயசில் படிக்கும்போது, இல்லை காலேஜில் வந்து கிளாஸில் அட்டன் பண்ணும்போது, இல்லை ஃப்ரெண்ட்ஸில் சோஷியல் சர்க்கிளில் அட்டன் பண்ணும்போது அந்த கம்யூனிகேஷன் இஷ்யூ கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஏன்னா பேச்சுனா எனக்கு புரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது என்னால் வந்து எல்லாமே வந்து நானே அமைக்க வச்சுருந்தேன். என்னால் எதுவுமே வெளியில் காட்டிக்கலாம். ஏன்னா அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுனால ஐ குட் நாட் டாக் டு எனிபடி. நான் படித்தது எல்லாமே நார்மல் ஸ்கூலு. ஸோ நார்மல் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லாமே சொல்லித்தரது, நோட்ஸ் எல்லாமே கொடுக்குறது, லிசனிங் தான். ஸோ எனக்கு லிசனிங் இது ரொம்ப ட்ராபேக்கு. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் ஆல்வேஸ் த மெயின் இஷ்யூ. அதில் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா, இப்போது கிளாஸில் என்ன சொல்கிறாங்க என்ன பேசுகிறாங்க எனக்கு சுத்தமாக புரியாது. ஃபஸ்ட் ரோல உட்காந்துருப்பேன், இருந்தாலும் புரியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு மற்றவங்கள்ட்ட என்ன சொல்கிறது புரியாது. ஸோ வந்து எல்லாமே மனசில் வச்சுப்பேன். அதே மாதிரி காலேஜில் அப்படி தான். ஸோ மனசில் வச்சு தான் வந்து எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. நான் யார்கிட்ட பேசுறதுக்கு, என்னோடய இஷ்யூ பேசுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை நிறைய இருந்தது. காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது, கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணும்போது கூட. கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் இஷ்யூனா, ஃபோன் கால். முக்கியமாக வந்து கிளையண்ட் வந்து யூஎஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும்போது நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கு முறியடிக்கணும். எனக்கு அந்த ஒரு ப்ராப்பராக ஒரு மைண்ட் செட் வேணும். அதுக்காக வந்து நான் என்ன பண்ணேன், அதை குவிட் பண்ணிட்டேன். குவிட் பண்ணதுனால வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி கையில் இருந்துட்டு அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு. அது தவிர வேறு எதுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஃபோட்டோகிராஃபி வந்து என்ன பண்ணினா அது நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போக ஆரம்பித்தேன். நிறைய இடம் போகும்போது நிறைய பேரை மீட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மீட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஓகே, நம்மள ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம எப்படி சமாளிக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனை தெரிஞ்சுது எனக்கு. ஸோ அது மூலமாக தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எனக்கு இந்த மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரி வந்து கம்யூனிகேஷன் இஷ்யூ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம பிரச்சனையை நம்ம தான் சமாளிக்கணும். ஸோ வந்து நம்ம தான் சொல்லணும். நம்ம பிரச்சனையை சொன்னால் தான் சமாளிக்க முடியும், இல்லாட்ட சமாளிக்க முடியாது. ஸோ அதுக்காக எல்லார்கிட்ட எந்த பிரச்சனையும் தான் எனக்கு புரியலன்னா நான் திருப்பி கேட்பேன். ஓகே, எனக்கு புரியல, திருப்பி சொல்லுங்க. பேச்சுனா நேராக பேசுங்க, பின்னாடி பேசினா கேட்காது. அந்த மாதிரி சொன்னால் தெளிவாக சொல்லிடுவேன். அதே மாதிரி ஃபோன் பண்ணாதீங்க, ஃபோன் பண்ணாமல் ஒரு மெயில் போடுங்க, இல்லை எஸ்எம்எஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணால் எனக்கு ஒரு விஷயம் வரும்போது சால்வ் ஆகிடும். ஸோ வந்து அப்படி தான் நான் இப்போது சமாளிச்சுட்டு இருக்கேன். அதை தவிர ஆனாலும் ஃபோட்டோகிராஃபி ஒரு பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இருக்கும். பட் அதுக்கு கம்யூனிகேஷன் கோஆர்டினேட்டர் ஹையர் பண்ணி என்னால் சமாளிக்க முடியும். ஸோ எவ்வளோ டெப்த்தாக இருந்தால் கூட கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட ஒருத்தர் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இருக்குது. ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள். தட் இஸ் மை பாயிண்ட். எனக்கு வந்து அது வந்து டெப்த் இருக்கிறது அது அப்படியே மறைச்சி வச்சுருந்தேன். ஸோ வந்து அப்போ வந்து காலேஜ் படிக்கும்போது எனக்கு வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. என்னென்னா மொபைல் கேமரா அப்புறம் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுத்தது. என்ன விஷயம்னா,
ஒரு 4 பேர் ஃபோட்டோ எடுக்கும்போது, இல்லை ஒரு மவுண்டன்ஸ் இல்லை டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தது. அது ஒரு ஹாபியாக வச்சுருந்தேன். அதே டைமில் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் நான். அப்படி ஒர்க் பண்ணும்போது இல்லை டீம் மீட்டிங் இல்லை ஒரு குரூப்பில் உட்காரும்போது டீம் மீட்டிங்கில் உட்காரும்போது எனக்கு அவ்வளோ சுத்தமாக புரியாது. பேசும்போது ஃபோன் கால் அட்டன் பண்ணும்போது சுத்தமாக புரியாது. ஏன்னா டெப்த் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அது நான் வெளியில் சொல்லிக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையில் நிறைய இருந்தது. அது தவிர அதுக்கு அந்த மாதிரி ஒரு டூ இயர்ஸ் போச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால நான் வேலையை விட்டேன் 2014. அந்த டைமில் என்ன ஆச்சு, அப்போ நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் நான். ட்ராவல் எனக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு டெப்த்தாக இருக்கிறதுனால என்ன லோக்கலாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது ஐ காட் அ லாட் ஆஃப் ஐடியாஸ். ஓகே, இந்த உலகம் ஒரு என்ன சொல்கிறது, கைண்ட்னஸ் இருக்குது. ஸோ லெட் சார்ட் எக்ஸ்ப்ளோர் மோர் அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சுது. ஸோ ஐ சார்ட் டு ட்ராவல் மோர் பிளேசஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்ற ஆரம்பித்தேன் நான். லைக் ஜல்லிக்கட்டு கவர் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போக ஆரம்பிச்சதுனால எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஓகே, நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை வெளியில் கொண்டு வரலாம், அப்போ மற்றவங்களுக்கு புரியும், அப்படி சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ரைட் கிடைக்க ஆரம்பிச்சிது. என்னன்னா எனக்கு டெப்த் இருந்தால் கூட நம்மளோட என்ன பிரச்சனைக்கு எடுத்து சொன்னால் தான் மற்றவங்களுக்கு புரியும். ஸோ அதை டிசபிலிட்டி ரைட் அது அந்த ரைட் நம்ம பேச்சு தான் வாங்க முடியும். தட் இஸ் ஒன். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ அது தமிழ்நாட்டை தவிர வெளியில் நிறைய போக ஆரம்பித்தேன். லைக் அவுட் ஆஃப் தமிழ்நாடு, லைக் கேரளா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, எல்லாமே சோலோ ட்ராவல் தான். டெப்த்தாக இருந்தால் கூட சோலோ ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். கம்யூனிகேஷன் இஷ்யூ இருக்கும், பட் ஒவ்வொரு கம்யூனிகேஷன் இஷ்யூ வரும்போது அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோட மைண்டு டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். லைக் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது வார்த்தை கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ணால் எந்த சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ ஒரு க்ரோத் மைண்ட் செட்டு, அந்த மைண்ட் செட் கொண்டு வந்ததுனால தான் என்னால் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது சமாளிக்க முடியுது. ஸோ ட்ராவல் பண்ண ஆரம்பித்ததுனால எனக்கு நிறையா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நிறைய கிடச்சிது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிது. ஸோ அதே மாதிரி அந்த எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே மேகசின்ஸ் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 year 2 years இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஒரு 2 வருஷம் ஒன்றுமே கிடைக்கல. பட் நான் கண்டினியூஸாக நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2017 அந்த டைமில் எனக்கு ஒரு நேஷ்னல் ஜியோகிராஃபி மேகசின்ஸில் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ அதுலேருந்து தான் எனக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிது. ஸோ ஒவ்வொரு பப்ளிகேஷன் வரும்போது ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுப்போம், அதுக்காக ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணோம். அந்த கம்யூனிட்டி பேர் தான் மெட்ராஸ் ஃபோட்டோ பிளாக். ஃபஸ்ட்டு நான் இயரிங் பீப்புளுக்கு தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன் ஃபோட்டோகிராஃபி. அந்த டைமில் நிறைய பேர் இந்த மாதிரி ஹாபியாக இருக்கிறவங்கள நிறைய பேர் கற்றுட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி அதை தவிர ஒரு டெப் ஆப்ஷன் கூட இன்ட்ரொடக்ஷன் கிடச்சிது. அது மூலமாக ஒரு டெப் கம்யூனிட்டி சாட் மிங்கிள் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2019 அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஒன் டே கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ண டெப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த ஒன் டே கோர்ஸ் மூலமாக எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுது. அவங்க எப்படி கற்றுப்பாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுதுனால என்னால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு டெப் கல்ச்சர் எப்படி இருக்குங்கிறது. அது மூலமாக ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இன்ட்ரடியூசிங் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர் ஃபார் ஆல் த கோர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு ஒரு டெப் கோர்ஸ் கொண்டு வர ஆரம்பித்தேன். ஸோ அது மூலமாக நிறைய டெப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணாங்க. ஸோ ரைட் நவ் ஐ எம் இன் த மிஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் 50 டெப் ஸ்டூடெண்ட்ஸ் இட்டு ஃபுல் டைம் ஃபோட்டோகிராஃபர்ஸ். நான் ஒரு குறிக்கோளில் இருக்கேன். நான் 2022 தட் இஸ் மை கோல். எனக்கு 6 வயசு இருக்கும்போது எனக்கு டெப்த்னு சொன்ன உடனே டாக்டர்ஸ் எங்கள் அம்மா அவ்வளோ அழுதாங்க. பட் அது ஒரு பெரிய பேர்டனாக நினச்சிட்டாங்க வீட்டில். இருந்தால் கூட அந்த விஷயத்தை ஃபுல்லாக மறைச்சிட்டாங்க. என்ன காரணம்னா, ஒன்று நான் மேபி பயப்படுறாங்க, அதனால எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. அது மாதிரி காலேஜ் ஸ்கூல் எல்லாத்தையும் படிக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல பேசுறதுக்கு அதை பற்றி.
பட் வந்து எனக்கு என்ன ஃபீலிங்னா ஒரு 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 டைம்க்கு அப்புறமா நான் பேச ஆரம்பிச்சக்கப்புறம் வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சப்போர்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாம். பிகாஸ் அந்த சப்போர்ட் இருந்தால் தான் எல்லாரும் வந்து முன்னுக்கு வர முடியும். அந்த சப்போர்ட் இல்லாமல் பேசினா அதை பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து குழந்தை வந்து பேச முடியும். ஓகே, இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, நம்ம மனசை விட்டு பேசினா தான் வந்து அதை பற்றி வந்து ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது சமாளிக்க முடியும். இன்னும் பாண்ட் இன்னும் க்ளோஸ் ஆகும். அதுதான் என்னோட ஃபீலிங்கு. ஸோ அப்போ தான் வந்து பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் வந்து எனக்கு என்னென்னா இப்போது ஒரு ஒரு லெவலுக்கு மேலே நம்ம பேசினா தான் ஒரு நம்மளோட ரைட் கிடைக்கும். ஓகே, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் வந்து இப்போ டின்னரில் அட்டன் பண்ணுறேன்னா, டின்னரில் 4 பேர் பேசுவாங்க. பேசும்போது எனக்கு சப்போஸ் எனக்கு புரியலன்னா நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு வந்து மனசங்கடமாக இருக்கும். ஸோ அப்புறமா கேட்டால் கூட மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நான் நிறைய சந்திச்சிருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வரும்போது மனசு வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, டின்னர் டேபிள் அட்டன் பண்ணால் கூட நான் அப்போயே கேட்டு அப்போயே தெரிஞ்சுப்பேன். பட் வந்து இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது டெஃப் கல்ச்சரில். ப்ளஸ் வந்து கம்யூனிகேஷன் தான் எல்லாமே மெயின் இஷ்யூ. பட் நான் ஒர்க் பண்ணுறது எல்லாமே கம்யூனிகேஷனில் தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போது ஃபோட்டோகிராஃபி ப்ளஸ் வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுனால வந்து கம்யூனிகேஷன் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. ஸோ எதில் எனக்கு மோஸ்ட்லி ஸ்ட்ரகிளாக இருக்கும் அதில் தான் நான் இப்போ ஒர்க் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து அதில் ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. ஏன்னா வந்து த மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட் அதில் தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் நிறைய விஷயம் நான் கற்றுக்குறேன். பர்சனலாகவும் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ப்ளஸ் வந்து 4 பேருக்கும் தெரியுது. ஓகே, எப்படி நமக்கு ஒரு மைண்ட் செட்டு மாற்றணுங்கிறது தெரியும். ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி. இந்த டிசபிலிட்டிங்கிற வேர்டு வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக தான் பார்க்கணும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கும். ஸோ ஐயோ பாவம் அந்த மாதிரி மைண்ட் செட் வேணாம். நோ, வி ஜஸ்ட் நீட் ஆக்செப்டபிலிட்டி. ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு எப்படி சமாளிக்கணும், அதுக்கு இருந்த மைண்ட் செட் வேணும். அதுக்கு தான் வந்து க்ரோத் மைண்ட் செட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஒரு விஷயம் சமாளிக்க முடியும். அது ஒன்று. 2வது விஷயம், என்னால் டெப்த் இருந்தால் கூட கம்யூனிகேஷன் தான் மெயின் ப்ராப்ளம். அப்படி இருந்தால் கூட நான் அதில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் யூ கேன் ஆல்சோ டூ தட் டூ. ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். தட் இஸ் த பாயிண்ட். செகண்ட் டூ. நம்பர் 3, பேலன்ஸு. பேலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபிட்னஸ்ஸு ப்ளஸ் வந்து ஒர்க்கு எல்லாத்தையுமே வெரி பேலன்ஸ்டாக இருந்தால் தான் உனக்கு எல்லாமே லைஃப் வந்து கரெக்டாக போகும். ஏன்னா ஒர்க்லேயே ஃபோக்கஸ் பண்ணிருந்தா இட் வில் ஒர்க் அவுட் தட் ஒன். ஸோ ஐ திங்க் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இட் டூ. நமக்கு வந்து பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது 4 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும் அவசியம் இல்லை. செஞ்சால் கூட அது வந்து கரெக்டாக செய்யணும். செஞ்சுட்டும் அது நிறைய பேர் வந்து மார்க் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க. அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் தான் வந்து ஒரு லெவலுக்கு மேலே அது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது வந்து கரேஜ் இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தைரியமாக இருந்தால் தான் ஒரு வேலை நடக்கும். தைரியம் இல்லைன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் தட் வே. ஸோ இந்த கரேஜ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அது தவிர கன்சிஸ்டன்சி, நம்ம என்ன பண்ணுறோங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் தான் அது வேலையாகும். அது ஒன்று. ஸோ வந்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் மைண்ட் செட்டு. இந்த க்ரோத் மைண்ட் செட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும்போது அதை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அதோட என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனுங்கிறது பார்க்கணும். லைக் இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ அப்படி மூவ் பண்ணும்போது நம்ம ஒரு அதோட சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அப்போ தான் வந்து வி கேன் மேக் அ ப்ராக்ரஸ் இன் லைஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.